ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் CS25004. ஸோ யாருக்கெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் பிடிச்சிருக்குதோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025 உள்ள CS25004 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். MCQ கொஸ்டின்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 12 மார்க்ஸ் இந்த பேட்டர்னில் இப்போ நமக்கு இருக்கிற கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், ஏடிடி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ அதில் வந்து ஏடிடினா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், தென் விச் கான்செப்ட் ஹைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ்னால் என்கேப்சுலேஷன், தென் பைத்தான்ங்கிறது நமக்கு ப்ரொசீஜரல் ஆஸ் வெல் அஸ் ஊப்ஸ் லாங்குவேஜ். ஸோ போத் ஏ அண்ட் பி. தென் கிளாஸ் அப்படிங்கிறது ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். தென் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ், இன்ஹெரிடன்ஸ் வந்து ரீயூசபிலிட்டி ப்ரொவைட் பண்ணும். நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நேமிங் சிஸ்டம். தென் இனிஷியலைசேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஷாலோ காப்பி வந்து எதை காப்பி பண்ணால் ரெஃபரன்சஸ் ஒன்லி. தென் டீப் காப்பி எதை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் காப்பி. தென் ஏடிடி வந்து நமக்கு நாட் அன் இம்ப்ளிமெண்டேஷன். தென் கிளாஸில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். பைத்தான் வந்து நமக்கு மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். தென் நேம் ஸ்பேஸ் அவாய்ட்ஸ் நேமிங் கான்ஃப்ளிக்ஸ். தென் ஆப்ஜெக்ட் வந்து மெமரி ஆக்குபை பண்ணும். என்காப்சுலேஷன்ங்கிறது செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். தென் இன்ஹெரிடன்ஸ் வந்து நமக்கு கோட் ரீயூஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். தென் டீப் காப்பி ஆஃப் அப்படிங்கிறது காப்பி மாடியூலை வந்து காப்பி பண்ணுறதுக்கு. தென் மெத்தட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ். ஊப்ஸ் வந்து மாடுலாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். தென் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா ஏடிடினா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏடிடி அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். தென் டிஃபைன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கேட்கலாம். தென் இன்ஹெரிடன்ஸ்னா என்ன, நேம் ஸ்பேஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர், ஷாலோ காப்பி, அதேமாதிரி டீப் காப்பி. தென் இதுக்குரிய டிஃப்ரென்ஸும் நமக்கு கேட்கலாம், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப், தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏடிடி. தென் 12 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கான்செப்ட் பார்த்தோன்னா 5 கான்செப்ட் தான். ஒன்று ஏடிடி கான்செப்ட், அதோட இம்ப்ளிமெண்டேஷன், அதை எப்படி பைத்தான் கிளாஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஊப்ஸ் கான்செப்ட், அதே மாதிரி இன்ஹெரிடன்ஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ், இதில் வந்து என்காப்சுலேஷன், இன்ஹெரிடன்ஸ், அந்த இது ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா. தென் ஷாலோ அண்ட் டீப் காப்பியோட டிஃப்ரென்ஷியேஷன். தென் டிசைன் பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட், அதாவது அல்காரிதம் எழுத போகிறோம், டு ரைட் அன் அல்காரிதம் யூசிங் சிம்பிள் ஏடிடி இன் பைத்தான். தென் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் ஸ்ட்ரக்சர்னு எடுக்கும்போது லிஸ்ட் ஏடிடி வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர். தென் லிங்க் லிஸ்ட்டில் வந்து நோட்ஸ் இருக்கும். தென் ஸ்டாக் வந்து லிஃபோ, லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட் கான்செப்ட் படி இருக்கும். தென் கியூ வந்து நமக்கு ஃபிஃபோ கான்செப்ட். இன்சர்ஷன் ஸ்டாக் வந்து புஷ்ஷு. தென் டெலிஷன் வந்து பாப்பு. கியூ இன்சர்ஷனுங்கிறது என்கியூ, கியூ டெலிஷனா டிக்யூ. தென் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நோட். தென் டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னா 2 லிங்க்ஸ் இருக்கும். அரேல வந்து நமக்கு எலமெண்ட்ஸை கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. லிங்க் லிஸ்ட்டில் வந்து நமக்கு டைனமிக் மெமரியாக இருக்கும். தென் ஸ்டாக் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கியூவில் வந்து ஷெட்யூலிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி டிக்கு வந்து இன்சர்ஷன் வந்து போத் எண்டை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. லிங்க் லிஸ்ட்டில் வந்து இன்சர்ஷன் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அரே ஆக்சஸ்னால் பிக் ஆஃப் 1. கியூவில் அதேமாதிரி நமக்கு ரியர் பாயிண்ட்டு, அதேமாதிரி ஸ்டாக்கில் டாப் பாயிண்ட்டுன்னு இருக்கும். தென் லிங்க் லிஸ்ட்டில் வந்து கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் நமக்கு தேவையில்லை. தென் 3 மார்க் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லிஸ்ட் ஏடிடி, சிங்க்லி, டபுள்லி, சர்க்குலர். இதை விட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போட்டால் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தென் ஸ்டாக்கு கியூ, அதுமாதிரி என்கியூ டிக்யூ கான்செப்ட், அதோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு கியூ, லிங்க் லிஸ்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் 3 கான்செப்ட் தான். லிங்க் லிஸ்ட்டு, அதில் வந்து சிங்க்லி, சர்க்குலர், அதேமாதிரி டபுள்லி, அதுமாதிரி ஸ்டாக்கு கியூ, அதோட ஆப்ரேஷன்ஸ், அவ்வளோதான். தென் 12 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டயக்ராம், தென் ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் அதோட அப்ளிகேஷன், அதேமாதிரி கியூ ஆப்ரேஷன்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ், தென் அரேயும் லிங்க் லிஸ்ட்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன், தென் என்கியூ டிக்யூக்குரிய அப்ளிகேஷன்ஸ். தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ ட்ரீங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நான் லீனியர் ஸ்ட்ரக்சர். ரூட் நோடில் வந்து நமக்கு கண்டிப்பாக பேரண்ட் இருக்க மாட்டாங்க. தென் பைனரி ட்ரீங்கிறது 2 சில்ட்ரன். இன்ஆர்டர் ட்ராவல்ஸ்னால் லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. ப்ரீ ஆர்டர்னா ரூட்டு, லெஃப்ட், ரைட்டு. போஸ்ட் ஆர்டர்னா லெஃப்ட், ரைட்டு, ரூட்டு. தென் பிஎஸ்டி லெஃப்ட் சப் ட்ரீ அப்படிங்கிறது ஸ்மாலர் கீயாக இருக்கும். ஏவிஎல் ட்ரீனா பேலன்ஸ்டு பிஎஸ்டி. ஹீப்புங்கிறது ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணுவாங்க. ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீங்கிறது ஏவிஎல் ட்ரீ. இது வந்து அதோட கான்செப்ட், அதாவது காம்ப்ளெக்சிட்டி, நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் பிஎஸ்டியில் வந்து நமக்கு பிக் ஆஃப் லாகின் அப்படிங்கிறது இருக்கும். தென் ஏவிஎல்ல வந்து நமக்கு ரொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரூட் நோடில் வந்து லெவல் 0வாக இருக்கும். லீஃப் நோடு வந்து சைல்டு கிடையாது. தென் மல்டி வே ட்ரீங்கிறது 2 சில்ட்ரன் இருக்கும். கீப்பில் வந்து நமக்கு மின் மேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பிஎஸ்டியில் வந்து எஃபிஷியன்ட் சர்ச்சிங்காக இருக்கும். தென் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஏடிடி, பைனரி ட்ரீ, பிஎஸ்டி, ஏவிஎல் ட்ரீ, ஹீப்பு. அதே மாதிரி இதில் இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் வச்சு கண்டிப்பாக சம் இருக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட் அந்த கான்செப்ட் சொன்னோம் இல்லையா. அது இப்போ இன்ஆர்டர் இருக்கா, ப்ரீ ஆர்டர் இருக்கா, போஸ்ட் ஆர்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா லீஃப் நோடு, அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரீ. தென் 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ ட்ராவர்சல்,
தென் அடுத்தது பிஎஸ்டி இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன், அடுத்தது ஏவியல் ட்ரீ ரொட்டேஷன்ஸ் இருக்கும், தென் ஹீப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதில் கம்பேர் பிஎஸ்டி அண்ட் ஏவியல் ட்ரீன்னு இருக்கும். தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ கிராஃப் ஸ்ட்ரக்சர்னால் கிராஃபில் வந்து வேர்டிசஸும் எட்ஜஸும் இருக்கும். டேகுங்கிறது டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப். பிஎஃப்எஸ்ல வந்து நமக்கு கியூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் டிஎஃப்எஸ்ல ஸ்டாக்கு. டோபாலஜிக்கல் ஆர்டரிங் வந்து எதுக்கு நமக்கு அப்ளிகபிள் அப்படின்னா டேக்குக்கு, டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப். தென் டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம் ஷார்ட்டஸ்ட் பாத்தாக இருக்கும். ப்ரைம்ஸ் அல்காரிதம்ங்கிறது எம்எஸ்டி. கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் அதே மாதிரி எம்எஸ்டி. டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து ஆப்டிமைசேஷனாலே டு சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு. தென் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி. கிராஃப் வந்து நமக்கு டேரக்டடாகவும் இருக்கலாம், இல்லை அன்டைரக்டடாகவும் இருக்கலாம். பிஎஃப்எஸ்ங்கிறது அன்வைட்டட் கிராஃப். தென் டிஎஃப்எஸ்ல வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. எம்எஸ்டிங்கிறது N-1 எட்ஜஸாக இருக்கும். டேக்ல வந்து நமக்கு சைக்கிள்ஸ் இருக்காது. டிஜிக்ஸ்ட்ரால வந்து கிரீடி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. தென் 3 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராஃப் ஏடிடி, பிரெத் ஃபஸ்ட்டு, டெப்த் ஃபஸ்ட்டு, டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப். அதேமாதிரி இதில் வந்து டோபாலஜிக்கல் சார்ட்டிங் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் எம்எஸ்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிக்ஸ்ட்ரா, ப்ரெம்ஸு, கிரீடி, இது எல்லாமே இதில் ஷார்ட்டஸ்ட் பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அதுக்கு எல்லாத்துக்குமே பிக் ஆஃப் என்ன, லாகின் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. தென் 12 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராஃப் ரெப்ரசன்டேஷனா என்ன, பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ், சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி டிஜிக்ஸ்ட்ரா, ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், ப்ரெம்ஸு, கிறிஸ்கல்ஸு, கிரீடி, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ராக்டபிள், அன்ட்ராக்டபிள் இப்படின்னு கேட்கலாம். தென் 5th யூனிட் பார்த்தீங்கன்னா அல்காரிதம், சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங். ஸோ அதில் பிக் ஓ நோட்டேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கேஸ். அதுமாதிரி மெர்ஜ் சார்ட்டுங்கிறது டிவைட் அண்ட் கான்க்யூ. குயிக் சார்ட் வந்து பிக் ஆஃப் என் லாக் என். பைனரி சர்ச்சில் வந்து நமக்கு சார்ட்டட் அரே இருக்கும். லீனியர் சர்ச் வந்து பிக் ஆஃப் என்னு. ஹேஷிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் சர்ச்சிங். தென் கொலிஷனில் வந்து 2 கீ மேப்ஸ் டு சேம் லொக்கேஷனாக இருக்கும். ரீஹேஷிங்கிறது ரீசைசிங் ஹேஷ் டேபிள். தென் பபிள் சார்ட் வந்து அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணும். செலெக்ஷன் சார்ட்டுங்கிறது மினிமம் எலமெண்ட் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக செலக்ட் ஆகும். தென் மெர்ஜ் சார்ட்டுங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும். குயிக் சார்ட் வந்து ரிகர்சிவாக இருக்கும். பைனரி சர்ச் வந்து பிக் ஆஃப் லாகின் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸிவாக இருக்கும். தென் ரிகர்ஷனில் வந்து பேஸ் கேஸாக இருக்கும். மெர்ஜ் சார்ட்டில் வந்து பிக் ஆஃப் என் லாகின். குயிக் சார்ட்டோட வர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என் ஸ்கொயராக இருக்கும். தென் அதோட 3 மார்க்ஸ் வந்து அல்காரிதமோட அனாலிசிஸ் என்ன, பிக் ஓ நோட்டேஷன் என்ன, ரிகர்ஷன் என்ன, தென் டிவைட் அண்ட் கான்க்யூர், பபிள் சார்ட், செலெக்ஷன், மெர்ஜ், குயிக்கு, இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து ஹேஷிங் இருக்கும். தென் லோட் ஃபேக்டர், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் லோட் ஃபேக்டருங்கிறது. தென் அடுத்து 12 மார்க்கில் வந்து நமக்கு அசிம்டாட்டிக் நோட்டேஷன் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதேமாதிரி டிவைட் அண்ட் கான்க்யூர் டெக்னாலஜி, தென் மெர்ஜ் சார்ட்டு, குயிக் சார்ட்டு, தென் கம்பேர் லீனியர் அண்ட் பைனரி சர்ச், தென் ஹேஷிங், கொலிஷன், ஹேண்ட்லிங், ரீஹேஷிங். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஓரியன்டட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாக் ஆப்ரேஷன், அதில் வந்து புஷ் பாப் இருக்கும். இன்சர்ட் டெலிட்னா லிங்க் லிஸ்ட்டு. தென் பைனரி ட்ராவல்ஸில் வந்து இன்ஆர்டர், ப்ரீஆர்டர், போஸ்டர்டர் இருக்கும். தென் இன்சர்ஷன் டெலிஷன் வரும். பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் இருக்கலாம். அதேமாதிரி ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்டோட டிஜிஸ்ட்ரா, ப்ரெம்ஸு. அடுத்து சார்ட்டிங்கில் பார்க்கும்போது மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், பைனரி சர்ச் ட்ரீ, இது எல்லாமே இருக்கலாம். ஓகேங்களா. ஃபைனலாக ஹேஷ் டேபிள் வச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த கான்செப்டாவது பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் பிடிச்சிருக்குதோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.